எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்தக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் ரொம்பவுமே தைரியசாலியாக இருப்பீங்க. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் பாருங்கள், குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு பிறக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்டதாக அமைய போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் பாருங்க, எல்லா விதத்திலையுமே எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தை தான் செய்வீங்க. பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்படுத்தக்கூடியவங்க, மற்றவங்களோட துன்பத்தை பார்த்து அந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னு செயலாற்றக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல துடிப்பாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் சரி, சேவை செய்கிறதுலையும் சரி அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். நீங்கள் பாருங்கள், புது வருடம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மீனராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்கன்னு பார்த்தோம். நீங்கள் பாருங்கள், வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடையும் கூடவே சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க. நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. சிவனின் பரிபூரண அருளாலும் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் வந்து சேரும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வெகு விரைவில் வந்து சேரும். ஏன்னா சிவபெருமானோட பரிபூரண அருளும் ஆசையும் நிறைஞ்ச ஒரு ராசி தான் நீங்கள். உங்களோட பிரார்த்தனை கட்டாயம் நிறைவேறும், நன்மை வந்து சேரும். மீன ராசிக்காரங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான செயல் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. அந்த கஷ்டமான பணியை கூட சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்க தான் நீங்கள். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வித்தியாசமாக நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு செய்வீங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரங்கிட்ட பொறுமை கலந்துருக்கும், நிதானம் அதிகமாக இருக்கும். நிதானமாக செயல்பட்டு வெற்றி நிலையை அதிகமாக பெறக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் அதே போல் இயற்கை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்த கூட ரொம்பவே சுத்தமாக வச்சுருப்பீங்க. அந்த இயற்கையான சூழலை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. மீனராசிக்காரங்கள் எப்பொழுதுமே தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பிறக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. வரக்கூடிய மார்கழி 17ஆம் தேதி பாருங்கள், புது வருடம் அதாவது புத்தாண்டு 2026 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் ரொம்பவுமே முக்கிய கிரகத்தின் மாற்றங்கள் நடைபெற போகுது. இந்த மாற்றங்கள் தான் உங்களுக்கு நிறைய விளைவுகளை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் இந்த வருடம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும், என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் நன்மையை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாருங்கள், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை நடக்கும் பொழுதுமே அந்த 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த 2026 புத்தாண்டில் ஏற்படும் முக்கிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் பாருங்கள், வியாழக்கிழமை மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது. 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா சனி பகவான் ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியும், டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும், அதாவது இந்த முக்கிய 2 கிரக பயிற்சிகளும் இந்த வருடம் நடக்க இருக்கு. இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசிக்கு பாருங்கள் குரு பகவான் வராரு. மறுபடியும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் பயிற்சியாக போகிறாரு. இந்த 2 முக்கிய கிரக பயிற்சிகளுமே மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் 12 ராசிக்குமே கொடுக்குது. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு பார்க்கலாம். மீனராசி அன்பர்கள், ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால உடற்பயிற்சி செய்யணுங்க. உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சால் நீங்கள் பெரும்பாலும் உடல் உபாதையில் சிக்காமல் தப்பிக்கலாம். இல்லைன்னா சில சிக்கல்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படும். உயரமான இடம், படிக்கட்டு, இந்த நெருப்பு, ஆயுதம் இதெல்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்.
அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துமா கௌத்துமான்னு செய்ய மாட்டீங்க, ஆனாலும் கவனமாக இருக்கணும். தொழில், உத்தியோகம் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். அதே போல் மற்றவங்க உங்ககிட்ட மற்றவங்கள பற்றி ஏதாவது புறம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுத்துவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு நல்ல வாய்ப்பும் வரும் பொழுது அதை தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். தொழில் ரீதியாக நல்ல அமைப்புகளும் இருக்குது. நீங்கள் திறமையாக நிதானமாக கையாளுங்க. வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களை வைக்க பாருங்கள். பாரம்பரியமாக நிறைய உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது தீரக்கூடிய அமைப்புமே ஏற்படும். பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இடையில் கடந்த காலத்தில் நிறைய மன வருத்தம், மனக்கலக்கம் இருந்திருக்கும். அந்த கலக்கம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இப்போ பிறக்குது. அசையும் அசையா பொருட்களோட சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது போன்ற யோகங்களும் இருக்குது. முதலீடுகளை கரெக்டாக யோசித்து சரியாக செய்யுங்க, மகிழ்ச்சி பிறக்கும். அதே போல் இந்த ஆன்லைனில் வர்த்தகத்தெல்லாம் ஈடுபடாதீங்க. அது கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தும். ஏற்றம் காண நீங்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 இந்த பாடல்களை கரெக்டாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூஜை அறையில் உட்காந்து படிங்க. இது மேன்மையை ஏற்படுத்தும். பிள்ளைங்க கிட்ட நல்லா மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் மனசாபம் ஏதாவது இருந்தால் மனம் விட்டு பேசுங்க. நன்மையும் நல்ல ஒரு தோழன் போல அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கான அனுகூலமான பலனை நீங்கள் ஏற்படுத்தலாம். தோள் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. எல்லா விதத்திலுமே ஏற்றம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா கோபப்படுறத குறைச்சே ஆகணும். நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சீரும் சிறப்புமாக செய்யணும். அப்படி இருந்தால் அதற்கேற்ற அங்கீகாரம், சிறப்பான உயர்வு, பாராட்டு இது எல்லாமே நீங்கள் பெற முடியும். செவ்வாய்க்கிழமையில் பசு மாடுகளுக்கு உணவு தானமாக கொடுங்க. இது நன்மையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பாருங்கள், சகல விதத்திலையுமே ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் அகத்திக்கீரையை தவிர மற்ற உணவுகளை கொடுக்கறது நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இதனால் நிம்மதி பிறக்கும், கௌரவம் அதிகரிக்கும். வீடு, நிலம், நகை இந்த மாதிரியான யோகங்கள் ஏற்படும் வாய்ப்பை மீனராசி அன்பர்கள் இந்த வருடம் பெறப்போறீங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடை மறக்காமல் அமாவாசையிலையோ பௌர்ணமியிலோ தொடர்ந்து செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து கொடுக்கும். ஏன்னா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் பெறக்கூடிய அமைப்புமே இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. அதனால தான் எல்லா வாய்ப்புகளையுமே முறையாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்சால் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. பொறுமை நிதானம் ரொம்பவுமே அவசியம். அதே போல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. குலதெய்வத்தின் அருளும் இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பையும் இந்த புத்தாண்டில் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இந்த கிரக அமைப்பை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனை, சண்டை, சிக்கல்கள் இருந்திருக்கும். எப்போ இது தீரும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மனக்கலக்கத்தில் இருந்திருப்பீங்க. பெரும்பாலும் இப்போ மனக்கலக்கங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு வருடமாக தான் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக முறையாக நடைமுறைகளை சீராக வச்சுக்கிட்டா நல்லது. தொழில் ரீதியாகவுமே ஏற்றம் இருக்குது. ஆனால் மூன்றாம் நபரோட ஆலோசனைப்படி எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் விபரீதமாக செய்யாமல் இருக்கிறது பின்னடைவு ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும். அதே போல் நண்பர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே கோபத்தை தவிர்க்க பாருங்கள். இறைவனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்மை சேரும். இந்த பதிவை மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்களுமே எங்கள் சேனல் சார்பாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை செய்கிற உங்களுக்கு எல்லாமே நல்லதாக சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நம்ம சேனலில் 12 ராசிக்குமே இந்த புத்தாண்டு எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பதிவை
பதிவு பண்ணியிருக்கோம். அதையுமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க. பயன்பெறட்டும் அவங்களும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.